வெல்கம் எவ்ரிவான். இன்னைக்கு நம்ம பார்க்க போற கிராமர் பாயிண்ட் வந்து எண் 2ல வரக்கூடிய நோ கொத்தோ தோ நருத்தோ அப்படிங்கிறது தான். வாங்க பார்க்கலாம். இந்த கிராமர் பாயிண்டோட அர்த்தம் வந்து என்னன்னா, இதுக்கு முன்னாடி வரக்கூடிய விஷயம் நனி நனி தோ நருத்தோ இந்த விஷயம்னு வந்துட்டா, இவங்க இந்த மாதிரி ஆயிடுவாங்க. இந்த மாதிரி பிஹேவ் பண்ணுவாங்க. பட் அது வந்து அவங்களோட ஜெனரல் பிஹேவியரா இருக்காது. அந்த சினாரியோஸ்ல இந்த தோ நருத்தோ, நோ கொத்தோ அந்த நோ கொத்தோங்கிறது யூஸ் பண்ணாம ஜஸ்ட் தோ நருத்தோன்னும் நீங்க சொல்லலாம். இல்ல நோ கொத்தோ தோ போட்டும் சொல்லலாம். நம்ம தமிழ்ல சொல்லுவோம்ல, "வேலைன்னு வந்துட்டா வெள்ளைக்காரன்" அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்கல்ல. ஸோ அந்த வந்துட்டா அப்படின்னு சொல்றோம்ல, இந்த டாபிக்ன்னு வந்துடுச்சுன்னா அப்படின்னு அதுதான் இந்த தோ நருத்தோ. இதோட ஃபார்மேஷன் ரூல்னு பார்த்தீங்கன்னா, இது நவுன் கூட வரும். ஸோ நவுன் பிளஸ் நோ கொத்தோ தோ நருத்தோ இல்லன்னா நவுன் பிளஸ் தோ நருத்தோ அப்படிங்கிற ஃபார்மேஷன்ல வரும். ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். 2 ஃப்ரெண்ட்ஸ் பேசிட்டு இருக்காங்க. "ஃபுதாரி நோ தொமோதாச்சி கா ஹனாஷ் தெமாஸ்." அவங்க யார பத்தி பேசுறாங்கன்னா, தனக்கா சான் அப்படிங்கிற ஆள பத்தி பேசுறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்ட் சொல்றாங்க, "தனக்கா சான் தே ஃபுதான் வா அமாரி ஹனாசா நாயோனே." தனக்கா சான் வந்து ஜெனரலி அவ்வளவா பேச மாட்டாருல்ல அப்படிங்கிறாங்க. அதுக்கு இன்னொரு ஃப்ரெண்ட் வந்து, "சோ திஸ்னே டெமோ." அப்படிங்கிறாங்க. "ஆமா, ஆனா." அப்படின்னு சொல்றாங்க. ஆனா, சாக்கர்ன்னு வந்துடுச்சுன்னா, எவ்வளோ மணி நேரம்னாலும் பேசுவாரு, அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஜென்ரலா அவரு அவ்வளவா பேசாத ஆளு. ஆனா சாக்கர்ங்கிற டாபிக் வந்துட்டா மட்டும் ரொம்ப பேசுவாரு, அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த மாரி அவங்களோட ஜென்ரல் பிஹேவியர் ஒரு பர்ட்டிகுலர் டாபிக்ல மாறுது அப்படின்னு சொல்லும்போது, நம்ம இப்ப படிச்ச கிராமர் பாயிண்ட்ட யூஸ் பண்ணலாம். ஸோ "சாக்கா நோ கொத்தோ தோ நருத்தோ நான்ஜிகான் தெமோ ஹனாசியோ." அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன் இந்த கிராமர் பாயிண்ட்டு. இப்போ நம்ப படிச்சத வச்சு ஒரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் நீங்களா ஃப்ரேம் பண்ணி பாருங்க. இந்த எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் வந்து உங்கள பத்தி தான் இருக்க போது. ஸோ "வதாஷி வா ஃபுதான் நானி நானி தெமோ நானி நானி நோ கொத்தோ தோ நருத்தோ." இது மாரி ஆயிடுவேன். அப்படின்னு சொல்றது உங்கள பத்தியே நீங்க சொல்லணும்னா, ஜென்ரலி உங்க கேரக்டர் என்னவா இருக்கும்? என்ன டாபிக் வரும்போது நீங்க எப்படி மாறுவீங்க? அது ஃபுட்டா இருக்கலாம், இல்ல ஸ்போர்ட்ஸா இருக்கலாம், இல்ல காரா இருக்கலாம். அந்த மாதிரி உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கிறத பத்தி நீங்களா ஒரு சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணி கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ புடிச்சிருந்துச்சுன்னா, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.